மகிழ்ச்சியான நகைச்சுவை மட்டுமே இங்கே கிடைக்கும். அழகுமலைன்ற ஒரு அழகான சிறப்பு வாய்ந்த ஊர். அந்த ஊர்ல விவசாயம்தான் தொழில், உயிர், மூச்சு எல்லாமே விவசாயம்தான். அழகுமலைன்னு பேர்ல மட்டுமில்ல, அந்த கிராமத்தோட ஒவ்வொரு திசையிலும் அழகு அழகு அழகுதான். இயற்கை எண்ணெய் வாரி வழங்கிய மலைகளும் காடுகளும் அருவிகளும், வாஞ்சையில்லாம செழித்தோங்கிய பசுமையான வயல்வெளிகளும், பலவிதமான கனி தரும் மரங்களும், பூத்த குலுங்கும் செடி கொடிகளும், அவற்றை உண்டு வாழும் பார்க்க பார்க்க மகிழ்ச்சி தரும் பல வண்ணங்கள் கொண்ட பறவைகளும், அடடா அட்டகாசம் அட்டகாசம். இத்தகு செழுமை நிறைந்த ஊர்தான் அழகுமலை கிராமம். நேர்த்தியான ஊரின் மண் சாலைகள், அதனை ஒட்டியபடி களிமண்ணால எழுப்பப்பட்ட சுவர்களும், அதன் மேல தென்னை ஓலையால பின்னப்பட்ட நேர்த்தியான பல குடிசை வீடுகளும், மண் சுவராக இருந்தாலும் அதன் மீது நாட்டு ஓடு பொருத்தி கட்டிய சில வீடுகளும், ஒவ்வொரு வீடுகளின் எதிர்ப்புறம் முருங்கை மரம், மற்றொரு புறம் கனி தரும் மாமரம், கொய்யா மரம், மாதுள மரம், சில மரங்களின் மீது சுரைக்காய் கொடியிட்டு காய்த்து தொங்கும் சுரைக்காய், இன்னும் சில வீடுகளின் மீது படர்ந்து காய்த்து தொங்கும் பீங்கன்காய் என இந்த கிராமத்தின் செழுமை போலவே கிராமத்தின் மக்களும் நீடித்த உடல் ஆரோக்கியத்துடனும் உடல் வலிமையுடனும் மகிழ்வோடு வாழ்கிறார்கள். பல வகையான மனிதர்கள் இங்கே வசித்து வந்தாலும் அண்ணன் தம்பியாகவும், மாமன் மச்சானாகவும், அம்மா பெரியம்மாவாகவும், பெரியப்பா சித்தப்பா தாத்தா பாட்டி என ஒருவருக்கொருவர் பாசத்தை கொட்டி அன்பின் விளைச்சலால் எந்த வேறுபாடுமின்றி சிறப்பாகவே வாழ்கின்றனர். யார் எந்த தவறு செய்தாலும் நேர்மையுடனும் ஒழுக்கமுடனும் அந்த தவறை செய்தவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். அதன் காரணமாக பெரிய அளவில் பிரச்சனைகள் தோன்றாமல் அழகுமலை கிராமத்தின் முக்கியஸ்தர்கள் ஒன்று கூடி அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். அழகுமலை ஊரின் நடுவிலே ஒரு முருகன் கோயில் ஒன்று உண்டு. எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் முருக கடவுள் ஜொலி ஜொலிப்பாக நல்ல வீரில்முடன் காட்சியளிப்பார். அந்த அளவுக்கு அழகுமலை கிராமத்து மக்கள் முருக கடவுளை எந்த கவலையுமின்றி ஆரோக்கியமுடன் வைத்து காப்பாற்றி வருகின்றனர். அழகுமலை கிராமத்து மக்களும் தங்களின் உழைப்பால் கவலையுமின்றி வாழ்கிறார்கள். இப்ப தைப்பூச திருவிழா, மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கரகாட்டம்னு அழகுமலை கிராமத்துல வெகு ஜோராக களை கட்டி வருகிறது. ஊரே சந்தோஷத்துல ஆடி பாடி துள்ளி குதித்து மகிழ்ச்சியில தள்ளாட, சிறுவர்கள் கையை கோர்த்து கொண்டு ஓடி ஆடி விளையாடுவதும், இளசுக பெருசுகள்னு ஜாலிய லவ்ஸ் விட்டுக்கிட்டு திரிவதும் ஒரே குஷிதான். ஊரின் சாலை முதல் வீடுகள் என வண்ண வண்ண தோரணங்கள், வாழை மரங்களை கட்டி ஊரு முழுவதுமே அலங்கார வண்ண வண்ண விளக்குகளால் ஒரே ஜொலி ஜொலிப்பாக காட்சியளிக்கிறது. மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம்னு அழகுமலை கிராமத்துல இப்போ நடக்கிற தைப்பூச திருவிழால நாமும் கலந்துக்கிட்டு முருகப்பெருமானின் அருளை பெற்று வருவோம். வாங்க. என்ன மாமா, பார்த்து ரொம்ப நாளாச்சு. பட்டணம் எல்லாம் எப்படி இருக்கு? திருவிழாக்கு தான் ஊருக்கு வருவீங்களோ? ஏய் அழகு, இந்த கலரு பாவாடை தாவணியில நீ சூப்பரா இருக்க. திருவிழாவுக்கு புதுசா எடுத்தியா? ஆமா ஆமா, அது இருக்கட்டும். கல்யாணம் எல்லாம் எப்ப? ஆத்தா அப்பனை பார்க்க இடையில ஊருக்கெல்லாம் வரமாட்டீங்களா? டேய் மாப்பிள, இவளுங்க கல்யாணத்தை பத்தி பேசுறதே சரியில்லை. வா கிளம்பு கிளம்பு. அழகுமலை கிராமத்தோட ஜிம்பாடி மாமா, டைலரு ஓன் சைஸுக்கு சட்டை தைக்க மாட்டேன்ட்டாரா?
நாட்கள் பல சென்றது. அழகுமலை கிராமத்தின் இயற்கை செழிப்பையும் அந்த கிராமத்து மக்களின் கவலையில்லாம வாழ்க்கை தரத்தையும் கண்டு நாமும் வாழ்ந்தால் அந்த ஊரில்தான் வாழ வேண்டும் என எண்ணியவாறு வெகு தூரத்து ஊரிலிருந்து ஓரளவு வசதியுள்ள சாமிநாதன் என்னும் ஒருவர் அந்த ஊருக்கு தனது மனைவி ஜானகியோடு குடிபெயர்ந்தார். அழகுமலை ஊரின் செழிப்ப மத்த ஊர்க்காரங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்படி பார்த்த ஒருத்தர் தான் சாமிநாதன். பேராசை பிடிச்சவர், கோணல் புத்தி கொண்டவர், எதையும் குறுக்கு வழியில சாதிக்க நினைக்கிற குணமுள்ளவர், எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறபடிதான் நடக்கணும் என்கிற குருட்டு புத்தி கொண்டவர். இப்படி ஒரு ஊர்ல நாம தான் லாஜாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டு அழகுமலை கிராமத்துக்கு வராரு. பாத்தி அடி ஜானகி, எப்படிப்பட்ட செழிப்பான ஊரு. இங்க நாம தான் ராஜாவா இருக்கணும். நான் சொல்றபடிதான் இந்த ஊரே கேட்கணும். நெத்தியில நீளமா குங்குமம், காவி சட்டை, வெள்ளை வேட்டின்னு ஒரு பெரிய மனுஷன் தோரணத்தோட ஊர்ல சுத்த ஆரம்பிச்சாரு. எந்த திருவிழாவா இருந்தாலும் கை நிறைய பணத்தை எடுத்து நீட்டுவாரு. ஊர்க்காரங்க எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. அடடா, இவ்ளோ பணம் இவருக்கு எப்படி வருது, எங்கே இருந்து வருதுன்னு நினைச்சு அவரை ஊரோட நாட்டாமையாவே ஆக்கிட்டாங்க. அன்றையிலிருந்து அழகுமலை ஊரில் எந்த விதமான பஞ்சாயத்தாக இருந்தாலும் செல்வந்தர் சாமிநாதன் சொல்கிற தீர்ப்பே இறுதியானது என மக்கள் வாழ்ந்து வந்தனர். அழகுமலை கிராமத்திற்கு சாமிநாதன் குடிபெயர்ந்து வந்த நாளிலிருந்து அந்த ஊர் மக்களின் சின்ன பிரச்சனையாயிருந்தாலும் சாமிநாதன் உள்ளார புகுந்து நாட்டாமை செய்கிறேன்னுட்டு குழப்பத்தையே உருவாக்கி விடுவாரு. இந்த நிலையில்தான் பங்குனி மாதம் பிறந்தது. அழகுமலை ஊரின் மக்களுக்கு மகிழ்ச்சியும் சேர்ந்தே பிறந்தது. ஆம், ஊர் மக்கள் அனைவரும் உற்சாகத்துடன் பங்குனி மாதம் முருகன் கோயில் திருவிழாவை தைப்பூச திருவிழாவை விட இன்னும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்கிற உற்சாகத்தோடு ஓடியாடி திரிந்தனர். பங்குனி மாதம் முருக கடவுளுக்கு மிகவும் உகுந்த நாளு. பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்பக்காவடின்னு ஊரே சேர்ந்து முருகப்பெருமானை மகிழ்ச்சியில் திளைக்க வைப்பார்கள். ஆகையினால அந்தந்த வேலைகளை செய்யணுமேனு அவரவர் பரபரப்பாக இருந்தனர். அப்போது ஊரின் நாட்டாமை சாமிநாதன் தலைமையில் முருகன் கோயிலில் உள்ள மண்டபத்தில் திருவிழா நடத்துவது சம்பந்தமாக கூட்டம் நடைபெற உள்ளதால் ஊரில் உள்ளோர் அனைவரும் வருகை தருமாறு அழைக்கிறோம் என தண்டோரா அடித்தபடி சென்றார் ஒருவர். தண்டோரா போட்டபடியே அன்று இரவு கூட்டமும் தொடங்கியது. நம்ம ஊரு முருகன் கோயில் திருவிழாவை நல்லா ஜகஜோதியா நடத்தி முடிப்பது எப்படின்னு நம்ம ஊரின் நாட்டாமை சாமிநாதன் ஐயா இப்ப பேசுவார். ஆகையால அனைவரும் அமைதியாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் என கூட்டத்தை அமைதிப்படுத்தினார் பஞ்சாயத்து உதவியாளர். நாட்டாமை சாமிநாதன் பேச ஆரம்பித்தார். ஊர் மக்களே, நாளைக்கு அதிகாலை 4 மணிக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம். எல்லாரும் வீட்ல கறந்த பசும்பால கொஞ்சம் கூட எடுத்து வைக்காம அப்படியே கோயில் அண்டாவுல கொண்டு வந்து ஊத்தணும். மீறினா தெய்வ குத்தமாயிடும், எச்சரிக்கை. கூட்டம் கலைந்தது. சரி, அவங்க வீட்டுக்கு போய் சீக்கிரம் பசுமாட்டை தயார் பண்ணுங்க, ஆக்க வேண்டியத பாருங்க என்றவாறு பேசியபடியே அவரவர் வீட்டுக்கு சென்றனர். ஊருக்கு உபதேசம் பண்ண நாட்டாம வீட்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். வீட்டின் வராண்டாவில் இருந்து சிறிய அண்டாவில் தண்ணீரை மொண்டு கை கால்களை அலம்பிக்கொண்டு அடியேயே ஜானகி ஜானகி என்றவாறு உள்ளே நுழைந்தார். என்னடி கோபம், ஏன் கோபம், சொன்னாதானே தெரியும் என மனைவியின் அருகில் வந்து தோளில் கை வைத்து கேட்டார் நாட்டாமை. என்னங்க நீங்க, நம்ம காராம்பசு 15 லிட்டர் கொழன்னு பால் கறக்குது. அத போய் அப்படியே கோயில் அண்டாவுல ஊத்துறதா? எனக்கு மனசே வரலீங்க. அடி போடி பைத்தியம், நான் யோசிக்காம இருப்பேனா? அதிகாலை 4 மணிக்கு ஊரே இருட்டா இருக்கும். யார் பார்க்க போறா? நம்ம பெரிய குண்டான் நிறைய தண்ணிய மொண்டு கொண்டு போய் ஊத்திருவோம், யாருக்கும் தெரியாது. அட, இது நல்ல யோசனையா இருக்கே. கணவரின் யோசனையை சரியென ஏற்றார் மனைவியும். இரவு அவரவர்கள் அவசரமாக தூங்கினார்கள். அதிகாலை சேவல் கூவியது. மணி 4க்கு அண்டாவில் பாலை ஊற்றுவதற்கு ஊர் மக்கள் அவரவர்கள் வீட்டிலிருந்து பால் குண்டானோடு முருகன் கோயிலில் உள்ள மண்டபத்தில் கூடினார்கள்.
அவரவர் கொண்டு வந்தபடி முருகன் கோயில் மண்டபத்தில் மங்கலான வெளிச்சத்தில் வைக்கப்பட்டிருந்த பெரிய பித்தளை அண்டாவில் ஊற்றினார்கள். அவர்களோடு நாட்டாமையின் மனைவி ஜானகியும் ஊற்றினார். பாலண்டா மூடப்பட்டது. சரி, அனைவரும் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு காலையில 6:07 நல்ல நேரம். அப்போது நம்ம முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்யப்படும் என்பதால் எல்லோரும் தவறாது வந்துடணும் என்பதை கோயில் நிர்வாகம் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் என்று சொன்னவுடன் பாலபிஷேகம் இன்னும் சற்று நேரத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளதை எண்ணி அவரவர்கள் மகிழ்ச்சியோடு ஏதோதோ பேசியபடியே கலைந்து சென்றனர். அதிகாலை சூரியன் மெல்ல உதிக்கையில் நேரம் 5:30. ஏங்க, சீக்கிரம் ஏந்திரிங்க, சூரியன் உதிக்குது, கோயிலுக்கு போகணும், கிளம்பு கிளம்பு. ஒவ்வொரு வீட்டிலும் கணவர்களையும் பிள்ளைகளையும் அவரவர்கள் தயார்படுத்தினார்கள். விடிஞ்சது. அழகுமலை கிராமமே அண்டாவை சுத்தி நிக்குது. நம்ம நாட்டாம கம்பீரமா வந்து அண்டாவை திறக்க சொல்றாரு. திறந்தா அடப்பாவமே, பாலுக்கு பதிலா அண்டா முழுக்க வெறும் தண்ணி. அட கொடுமையே, நான் மட்டும்தான் திருடேன்னு நினைச்சா இந்த ஊருக்கார பயலுங்க பூரா என்னைய விட பெரிய திருடனுங்களா இருக்கானுங்களே என மனதில் நினைத்தபடி சுற்றும் முற்றும் பார்த்தபடி நின்றார். பாலண்டாவை சுற்றி நின்ற மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, நம்ம மட்டும் தண்ணிய ஊத்துவோம்னு நினைச்சு ஊரே தண்ணிய ஊத்தியிருக்கு. எல்லாரும் அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு அசடு வழியே சிரிக்க. அழகுமலை கிராமத்தோட பங்குனி திருவிழா ரொம்ப அமர்க்களமா முடிஞ்சது.